One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு சார் சத்யராஜ் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு டக்குன்னு ஓகேன்ட்டாரு. நான் அவர் சத்யராஜ் சார் ஓகேன்ட்டாரு. சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் சார்? அப்புறம் யோகி பாபு சார் அவரே சொல்கிறாரு, இவர் போட்டுக்கலாமா, இளவரசர் சார் சூப்பராக இருப்பார். ஓகே சார், இளவரசர் சார் சூப்பராக. வில்லனா யார் போடலாம்? ஆந்திராஜ் சார். இப்போ ஆந்திராஜு கூட சிங்கம்புலி அண்ணன் இந்த மாதிரி யாராவது போட்டுக்கலாம் சார். அவங்க 2 பேத்துக்கு கூட பேர் காமெடி அந்த சைட்லாம் தமிழ் சினிமாவில் எல்லாரையும் போட்டாங்க. ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்ட்டு வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன் நான். லைனாக சொல்லியிருந்தார். இப்போ சொன்னார்ல அது மாதிரி லைனாக சொல்லிட்டு இருக்காரு. பொதுவாக வந்து சினிமாவில் வந்து கிளிம்பல் வச்சு படம் பண்ணுவாங்க, இவர் ஒரு கும்பல் வச்சே படம் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா இவரு இருக்காரு, நம்ம கிங்ஸ்லி இருக்காரு. ஐயோ ஆமாவா, இன்னும் தங்கம் எப்போ வந்த அப்படின்னு. என்ன சார் இவரு வர வந்திருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு விஜயோட இன்ட்ரடியூஸ் ஆனது. செகண்ட் வந்து அஜித்தோட பவித்ரா மைனர் மாப்பிள்ளை 2 மூவி ஹீரோயினியாக பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 2 பேபிஸ் வேறு. அவங்க ஏதாவது ஒரு நாய்ஸ் கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட்லேருந்து டேக் போகணும். அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரூ வந்து நீங்கள் கூட்டம் வந்து உட்கார வச்சிருக்கீங்க. பெரிய கஷ்டம்லாம் கிடையாது பேபி வச்சிருக்கிறது. ஆமாம், இதுக்கு மேலே பண்ணவே மாட்டேன் பேபி. செம கஷ்டமா அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது. இது வந்து அதான் குடும்பத்தோட வாங்க, குதூகலமாக போங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க சார், எப்படி இருந்தது இந்த படம் எடுத்த அனுபவம்? இவங்க கூடலாம் எப்படி இருந்தது? இதுக்கு மேலே இப்படி ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் தோணல. ஏன்னா நான் பட்ட கஷ்டம், இத்தனை ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறப்ப எவ்வளோ, ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும். பட் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய அபூர்வம். பட் அதை கரெக்டாக எடுக்கணும். அதுதான் எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னன்னா இப்போ ஸ்பாட்டில் இவராக இருக்கட்டும், யோகி பாபு சார், ஜெய் சார், சத்யராஜ் சார்லாம் என்னன்னா அவங்க பேசுறது அந்த கவுண்டரே வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க 4 விஷயத்த சொல்லுவாங்க. இவரெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதை போட்டு பொறுக்கி என்னன்னா கண்டென்ட் மாறக்கூடாது. பட் நம்ம அதில் காமெடி. இந்த படம் என்னன்னா பேப்பரில் இருக்கிறது, ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது படமாக்க அந்த மாதிரி படம் கிடையாது. ஓகே. பட் என்னன்னா இவங்கிட்டக்குள்ள சில விஷயங்கள்லாம் அந்த பர்ஃபார்மன்ஸ் வாங்கி தான் இது சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி கதை எழுதும் போதே முடிவு பண்ணிட்டேன். அதனால இவங்கிட்ட ஃபர்ஸ்ட் சீனா டிஸ்கஸ் பண்ணும்போது பயங்கர ஜாலியா இருக்கும். ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று சொல்லுவாங்க. பார்த்தா அந்த கண்டென்ட் மாறாம நிறைய விஷயங்கள் வரும். சீன் அப்படி கிரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் அமைஞ்சது. பட் செட்டே ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார் எல்லா ஆர்டிஸ்டும் இருக்காங்க படத்துல? ஆமா சார், அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம என்னோட ப்ரொடியூசர் இவர் தான், யுவராஜ் சார் தான். என்னென்னா அந்த கதையை அவர்கிட்ட சொல்லும்போது, சார் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட யோகி பாபு சார்ட்ட சொல்லிட்டேன். சொன்னோன்னே அவர் பண்ணலாம்டா நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் இவர்கிட்ட சொல்லும்போது யோகி பாபு சாருக்கு அடுத்தது இன்னொருத்தர் யாரை போடலாம் அப்படின்னு பேசும்போது ஜெய் சார் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜெய் சாருக்கு அப்பாவை யாரை போடலாம்னு நான் அப்படியே தயங்கிக்கிட்டே சத்யராஜ் சார் அப்படின்னோடனே, ஏன்னா சத்யராஜ் சார்லாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் இந்த படத்தை கொண்டு வந்தது ரொம்ப ரிஸ்க்கு. இவர் சார் சத்யராஜ் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு டக்குன்னு ஓகேன்ட்டாரு. நான் அவர் சத்யராஜ் சார் ஓகேன்ட்டாரு. சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் சார்? அப்புறம் யோகி பாபு சாருக்கு அவரே சொல்கிறாரு, இவர் போட்டுக்கலாமா, இளவரசர் சார் சூப்பராக இருப்பார் அப்படின்னு. ஓகே சார், இளவரசர் சார் சூப்பராக. வில்லனா யார் போடலாம்? ஆந்திராஜ் சார். இப்போ ஆந்திராஜு கூட சிங்கம்புலி அண்ணன் இந்த மாதிரி யாராவது போட்டுக்கலாம் சார். அப்போ அவங்க 2 பேத்துக்கு கூட பேர் காமெடி அந்த சைட்லாம் தமிழ் சினிமாவில் எல்லாரையும் போட்டாங்க. அப்படியே தங்கதுரை அண்ணன், ராமர் அண்ணன், அப்புறம் கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் எல்லாத்தையும் என்னன்னா அவரு ஆரம்பிச்சிட்டாரு. சார் இதுக்கு மியூசிக் நான் ஒன்று ஐடியா பண்ணிட்டேன். மியூசிக் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இவரா சார் இமான் சார் போயிடலாமா அப்படின்ட்டார். சார் அதான் சார் நானும் நினச்சிட்டு இருக்கேன், தயவுசெய்து போயிடலாம் சார் அப்படின்னு. பார்த்தா ஓவர் காஸ்ட் 25 பேர் ஆர்டிஸ்ட், இமான் சார். ஸோ படத்துக்கு ஒரு டைரக்டருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் ப்ரொடியூசர் யுவராஜ் சார் தான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ சொன்ன கதையை எனக்கு எடுத்து கொடுத்துரு. அவ்வளோ ஃப்ரீடம் பண்ணார். அவ்வளோ தேங்க்ஸ். அவருக்கு ரொம்ப நான் படம் இவ்வளோ பெருசாக கொடுத்து ரொம்ப நன்றி கடன் பண்றேன். பட் நீங்க எல்லாம் இந்த படத்துக்குள்ள வந்து அதை அக்செப்ட் பண்ணதுக்கான ரீசன் அவங்க கிட்ட இருக்குல்ல. அவங்க உங்ககிட்ட கூட அவ்வளோ சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் எங்களுக்காக இங்க வந்து நீங்க ஏன் இந்த படத்துல நடிக்கணும்னு ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி நடிச்சிங்க? எனக்கு என்னன்னா டைரக்டர் சொன்னார், தங்கதுரை உங்களுக்கும் மொட்டராஜன் அண்ணனுக்கும் காம்பினேஷன் என்னாரு. ஆல்ரெடி எங்கள் காம்பினேஷன் ஹிட்டு தான். பாரிஸ் ஜெயராஜ், A1, இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கார்டியனு, டிடி ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன். ஸோ நல்ல ஒரு காம்போ நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பார்த்தது, இது சூப்பராக இருக்குது, இதே மாதிரி இந்த படமும் அப்படியே சொன்னாங்க. எனக்கு படம் ப்ரொடியூசர் சொன்னார்,
எனக்கு கால் பண்ணி சொன்னார், உங்களுதும் மொட்டராஜன் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்குனாரு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவர் சொன்ன உடனே அந்த காம்பினேஷன் சொன்னோடனே நான் ஓகேன்ட்டேன். அது இல்லாமல் யோகி பாபு அண்ணன் இருக்கார், ஜெய் அண்ணன் இருக்காருன்னு போது ஓகே, ஒரு பெரிய படத்தில் நம்மளும் இருக்கும்போது ஒரு ஹாப்பி தானே நம்மளுக்கு. சத்யராஜ் சார் வர இதில் அவர் ஒரு பெரிய மகா நடிகன்னு. ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்ட்டு வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டேன் நான். லைனாக சொல்லியிருந்தார், இப்போ சொன்னார்ல அது மாதிரி லைனாக சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் சொல்லுவார், ஸ்ரீமன் சார், இளவரசர் சார், அப்படியே லைனாக மேடம் வேறு இருக்காங்க. மேடம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஜோடியாக பண்ணியிருக்காங்க, தளபதி சாருக்கு, அது இல்லாமல் அஜித் சாருக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு எல்லாமே ஒரு சீனியரான ஆர்டிஸ்ட்டு. பொதுவாக வந்து சினிமாவில் வந்து கிளிம்பல் வச்சு படம் பண்ணுவாங்க, இவர் ஒரு கும்பல் வச்சே படம் பண்ணுறாரு. காமெடி பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ரிலீஸ் பண்ணுவாரு. இது கம்மி ஸ்பாட்ல இதை விட பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாரு அவரு. அந்த மாதிரி அங்கே போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா இவரு இருக்காரு, நம்ம கிங்ஸ்லி இருக்காரு. ஐயோ ஆமாவா, இன்னும் தங்கம் எப்போ வந்த அப்படின்னு. என்ன சார் இவரு வர வந்திருக்காருன்னு ஒரே எங்கே பார்த்தாலும் படம் வச்சு. ரூமுக்கு போனால் சிங்கம்புலி சார் இருக்கிறாரு. அது மாதிரி ஒரே நம்மளுக்கு சர்ப்ரைஸ் குத்துனே இருக்காங்க ஒருத்தரா. ஈவினிங் ஃப்ரைட் ரைஸ் குத்தாங்களோ இல்லையோ, ஆனால் சர்ப்ரைஸ் குத்துறாங்க படத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ரீமன் சார்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஒருத்தருமே நிறைய ஆனந்த்ராஜ் சார், ஐயோ அவர் எப்பயுமே ஆனந்த்ராஜ் சார்னாலே ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. அவர் ஒரு ஸ்டைலில் போட்டு கலாய்க்கிறதும், இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு கிளைமேக்ஸ் சீன்லாம் நீங்கள் சிரிக்காமல் வர மாட்டீங்க தேட்டரை விட்டு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வேற லெவலில் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு ஜாலியாக பண்ணியிருக்காரு. ஒரு ஜாலியாக ஒரு குடும்பமாக வந்து ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குடும்பமாக வச்சு சூப்பராக எடுத்துருக்காரு. அதுவும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டில் போட்டு எடுக்கிறது வந்து இப்போ அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு யோகி பாபான டேட்டு உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பிஸியாக இருப்பார். இந்த பக்கம் கிங்ஸ்லி பிஸி, மொட்டராஜன், எல்லாருமே ஒருத்தரும் ஒரு சைடில் பிஸியாகிற ஆர்டிஸ்ட்டு. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பண்ணார்ல, அதுதான் டேரக்டரோட கெத்து. அங்கே நின்ட்டார், வெயிட்டாக பண்ணிட்டார். மேம் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் எப்படி இருந்துச்சு, இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? ஆக்சுவலி எனக்கு இது ரீஎன்ட்ரி. ஸோ சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய டீமை பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் யுவராஜ் சார் அண்ட் பிரசாத் சார். இவர் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் பட டைரக்டர் மாதிரியே இல்லை. இத்தனை பேரை வச்சு எல்லாரும் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சங்கர் சாரோடைய கிட்ட இருந்தாருன்னா அதோட இதை இந்த படத்தில் அவர் காமிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஸோ நல்ல கேரக்டரு. சத்யராஜ் சாரோட பேருன்னும் போது விஜய் அஜித் அவங்க கூட பண்ணும்போது நெக்ஸ்ட்டு என்ட்ரி வந்து சத்யராஜ் சார் கூடன்னும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. கிரேட்ல கிரேட். என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. மெயின் திங் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருமே எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செட்டில் எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரீயாக மூவ் பண்ணாங்க. நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. கேமராமேனு எல்லாமே வெரி நைஸ். அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு. இல்லை ஃபேமிலி நான் கொஸ்டின், விஜய் சார் கூட அஜித் சார் கூட படம் பண்ணீங்க, அந்த படத்தோட பேர் சொல்லுங்க மேம், போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு விஜயோட இன்ட்ரடியூஸ் ஆனது. செகண்ட் வந்து அஜித்தோட பவித்ரா, மைனர் மாப்பிள்ளை 2 மூவி ஹீரோயினியாக பண்ணியிருக்கேன். எஸ், நீங்க விஜே டு serial actor to the big screens. How is it? எஸ், அது கண்டிப்பாக வந்து பிரதாப் பண்ணனால தான். ஏன்னா நான் வந்து விஜய் டிவியில் வந்து சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு படத்துக்காக, ஒரு ஆடிஷனுக்காக அங்கே அவர் ஒரு படத்தில் அசோசியேட் ஆகும்போது அங்கே போயிருந்தேன் ஒரு 3 years பேக். இதோட ஒரு 4th or 5th year தெரியும். ஒரு 3 வருஷம் வந்து அண்ணன்ட்டு, அண்ணா என்னென்ன ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு, ஆர்டிஸ்ட்லாம் நினச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு. திடீர்னு இன்னொரு நாள் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி சாக்லேட் பை மாதிரி ஒரு லைட்டா ஒரு மாதிரி ஸோ ஒரு மாதிரி இருக்கு, நீ பண்றியாடா, வேணா பண்ணலாண்ணா சொல்ல, ஆஃபீஸ் வாடா அப்படின்னாரு. அப்புறமா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு ஆடிஷனாக எடுத்தாங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பி. ஸோ டைரக்ஷன் டீம் எல்லாரும் ஹாப்பின்னொடனே ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து தேட்டர் பண்ணணும், சினிமாவில் வரணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அதுக்கான நிறைய வழிகள் தேடி கடவுள் கொடுத்தது தான் இந்த ஆங்கரிங், அதுக்கப்புறம் சீரியல். ஸோ அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே சரி சீரியல் கொஞ்சம் இது பண்ணிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு இதில் இருக்கும்போது அண்ணனோட கால் பண்ணி இது பண்ணுன்னு சொல்லி ஒரு கரெக்டான டைமிங்கில் அமைஞ்சுது. அண்ட் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா ஸ்டார்டிங்கே வந்து யோகி பாபு சார், ஜெய், சத்யராஜ் சார், கிங்ஸ்லி, தங்கதுரை அண்ணா, மேம் சொன்ன மாதிரி தான் தளபதி
தல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து மேம் கூட நடிக்கிறேன். எனக்குமே அவங்க லக்கி சாமா இப்பதான் Yes, சொல்லும்போது ல? எனக்கு அது ஃபீல் அடிச்சுது. ஆமா. ஸோ காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லதா நடந்தா நல்லா இருக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு லெசன் அண்ட் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். முக்கியமா அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். பக்கத்துல இன்டர்வியூ உட்காந்து இருக்கும்போது இந்த டைம்ல இந்த இந்த படத்துல என்னன்னா இவங்களும் இவரும் இவரோட பேர் தான் முக்கியமான ஒரு இந்த கதையோட திருப்புமுனையே இவங்க தான். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே இவரும் இவரோட பேர் தான். ஸோ அதனால அது ஒரு முக்கியமான கேரக்டர்னா நான் யார் யாரும் தேடிட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்பப்போ இவர் வந்து போயிட்டே இருப்பார். சரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா இதுக்கு செட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் பண்ண உடனே இவர் தான். ஆமாம், இவர் அநேகமாக அடுத்தடுத்து ஹீரோவா பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்கு. சரி சார், ஏன்னா பர்ஃபார்மா பண்ணும்போது ஃப்ரேமில் பண்ணும்போது அது ஒரு என்ன சொல்றது நடிக்கிற மாதிரியே இருக்காது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இம்மிடியட்டாக அதுவும் அதே மாதிரி பண்ணாமல் அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவார். ஸோ அப்பயே அந்த தனித்திறமைன்னு ஒன்று இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த சீரியல்ல படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நிறையா பேசப்படுவார். அண்ட் தென் ஒரு இடத்துல வந்து தலையோட இது வச்சிருந்தீங்களே, அதுக்கு என்ன காரணம்? தலையோட அது என்ன சொல்றது அது எதாச்சியா அமைஞ்சது தான். ஏன்னா நாங்க ஒரு இடத்துல ஷூட் பண்ண போனோம். ஷூட் பண்றப்ப இவருக்கு மொட்டரஞ்சன் சாருக்கு வந்து இந்த மாதிரி செட் வேணும் அப்படின்னு பார்த்தா அங்க தலையோட போட்டோ இருந்துச்சு. அதை தூக்கினா நமக்கு அடி விழுவும். Okay. அதனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுருவோம், ஆடியன்ஸ் சந்தோஷப்பட்டுவாங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டோம். ஸோ அவரோட ரிவ்யூல இருந்தா மொட்டராஜன் சார் வருவார். அந்த மாதிரி அங்கேயே கிரியேட் பண்ணி புதுசா பண்ணோம். அண்ட் ஜென்ரலாவே பேபிஸ்லாம் வச்சு எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. சீரியல்லே நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப கஷ்டம் அது. ஸோ இதுல 2 பேபிஸ் வேற. அவங்க ஏதாவது ஒரு நாய்ஸ் கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து டேக் போகணும். அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரூ வந்து நீங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. பெரிய கஷ்டம்லாம் கிடையாது பேபி அப்படியா? வச்சு எடுக்கிறது. ஆமா, இதுக்கு மேல பண்ணவே மாட்டேன் பேபி. செம கஷ்டமா? அந்த அளவுக்கு என்ன சொல்றது, டேக்ல வந்து பேபிஸ் அழுவாங்க, டேக் முடிச்சோன்னா டைரக்டர் ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு 25 ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க. சத்யராஜ் சார், யோகி பாபு, ஜெய் சார், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ரெடி ஆக்ஷன், ரெடி டேக் ஆக்ஷன்னா போதும் அவன் அழ ஆரம்பிச்சிருவான். இதே மாதிரி டெய்லி என்னன்னா எல்லா நாளும் குழந்தைங்க இருக்காங்க. அழ ஆரம்பிச்சிட்டானா குறைஞ்சது 1 hour அவனை கூல் பண்ணி கொண்டு வரது. அது வரலும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாருமே உட்காந்துருக்கும். இவன் அழுகை நிப்பாட்டி இவன் அழகா உட்காந்து செட் பண்ணி வான்னு சொல்லிட்டு அங்கே அம்மாலாம் இது பண்ணி நல்லா கிரியேட் பண்ணி திருப்பியும் ஆக்ஷன் ஒன்று இன்னொரு குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா குழந்தையும் அழுக வைக்கிற காரணம் இவருதான். ஆனா ஒரு பேபி மட்டும் பேபி சிரிச்சிட்டே இருக்கும். அது வந்து ஹீரோயின், அவங்களும் ஒரு பேபி படத்துல. அவங்கள நீங்களே சொல்வீங்கன்னு நினைச்சேன் சார். ஸோ ரொம்ப ரிஸ்க் தான். ஃபர்ஸ்ட் படத்துலேயே இவ்வளோ ஆர்டிஸ்ட் 2 குழந்தைங்க வச்சு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க். பட் அதை நான் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நீங்க அக்செப்ட் பண்ணி பண்ணிருக்கீங்க. தயார்படுத்திக்கிட்டேன். பட் அதுக்குண்டான நாங்கள் ஒரு வேலை பார்த்தோம். எப்படியும் குழந்தை வந்து டிஸ்டர்பாக தான் ஆகும். அந்த கேப்பில் நம்ம என்னென்ன எடுக்க முடியும் அது ப்ரீ பிளான்டாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போதே இது ஷெட்யூல் போகிறது கரெக்டாக போடணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் திருப்பி இந்த ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். ரீஷூட்டுங்கிற வாய்ப்புக்கே கிடையாது. இன்னொன்று புது ப்ரொடியூசர், அவருக்கு நம்ம அந்த ரீஷூட்டு இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அவரும் அவ்வளோ பணம் இறக்கி இருக்காரு. ஸோ அதனால பக்கா ஷெட்யூல். இதுக்கு வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் டீமும் சரி, யுவராஜ் சார், அதுக்கப்புறம் அவங்க டீமில் இவர் இபி இளன் சார், ராஜேஷ், அப்புறம் அஸ்ரப் சார் மேனேஜரு, உதயகுமார், நிறைய பேர் ஃபுல் அந்த டெக்னிக்கலாக நிறையா சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுது. இந்த படம் என்ன டெலிவர் பண்ணும்? இல்ல இது வந்து அதான் குடும்பத்தோட வாங்க குதூகலமா போங்க அந்த மாதிரி தான் படம் இருக்கும். கண்டிப்பாக வந்தால் எல்லாம் ஃபேமிலியாக வந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபேமிலி படம், சுந்தர்சி சார் படம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு ஜாலியான ஒரு ஃபுல் அன்லிமிட்டடான ஒரு ஃபன் இருக்கும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் படம். அதை தாண்டி வந்து ஒரு எமோஷனல் இருக்குது படத்தில். டைரக்டர் வச்சுருக்காரு, டச் இருக்குது அதில். என்னன்னா நான் கதை எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆக்ஷன் மற்றபடி நம்ம எழுதும் போதே எழுதுமில்ல. எடுத்தோடனே விஜய் சாருக்கு, அப்புறம் அஜித் சாருக்கு, அடுத்தடுத்து அப்படி போக முடியல. எடுத்தோடனே அப்படி பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் என்னன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படம் கிடைக்கிறது பெரிய பெரிய ப்ரொடக்ஷனோ இல்லை பெரிய ஆர்டிஸ்ட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம். என்னாலும் அதனால் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கதை பண்ணணும். எந்த ப்ரொடியூசரும் யார் கேட்டாலும் அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபேமிலி வச்சு பண்ணலாம். ஃபேமிலியிலேருந்து அப்புறம் குழந்தைன்னாவே யாருக்கு பிடிக்காது, எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ அதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கும் போது இந்த
கதையை பிடிச்சி இதை நான் உருவாக்கினேன். உருவாக்கும் போது என்னன்னா, அந்த சமயத்தில் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ரத்தம், வெட்டு, அடிதடி, கத்துறது எல்லா விஷயமும் வந்துச்சு. ஸோ நம்ம இந்த சமயத்தில் இந்த மாதிரி படம் கொண்டு போனோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன். சொன்ன உடனே அவர் பயங்கர ஹாப்பி. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே ப்ரொடியூசரோட சப்போர்ட்டில் தான் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ பெரிய விஷயமா மாறினது யுவராஜ் சார்னால தான். அவருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக யுவராஜ் சார், யுவர் ராஜ், உங்களுடைய ராஜ் அவர் இனிமேட்டு படம் வந்த பிறகு மக்களின் ராஜ். ஜெய் சார் வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க கூட ஆக்ட் பண்ண சத்யராஜ் சார், இப்போ ஜெய் இல்லை யோகி பாபு சார், அவங்க கூட உங்களுக்கு இப்போ நீங்கள் டெபியூ அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்களா? என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஸோ பண்ணி? நான் ஜெய் டார்லிங் அவர் வந்து ஸ்டார்டிங் ஒரு 6 நாள்லாம் பேசவே இல்லை. நான் வருவார், ஒரு கூட ஒரு 4 பேர் எப்போ இருப்பாங்க, ஹாய் ப்ரோ மட்டும் சொல்லிடுவேன். நான் எப்போவுமே ஒரு கட்டசிக்காக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஷார்ட் இருக்கும், இன்னும் போயிடுவோம். ஆனால் யோகி நான் கிட்ட அப்போ பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 4-5 நாள் கழிச்சு ஒரு இந்த பாலம் சீன் இருக்குல்லண்ணே, பால சீன் இருக்கும், ஒரு திட்டு இருந்துச்சு. அந்த திட்டில் ஆக்சுவலி ஒரு ஆணி இருந்துச்சு. எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோமே, வெயில் அடிக்க, சரி உட்காருவோம் அப்படின்னு போய் அதில் உட்கார போகும்போது பிடிச்சிட்டு டார்லிங் உட்கார நீ ஏறிட போகுது அப்படின்னாரு. தேங்க்ஸ் டார்லிங். அந்த மொமெண்ட்லேருந்து பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த ஸ்டார் மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லை, ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். அண்ட் யோகி அண்ணாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். சத்யராஜ் சார் வந்து வீட்டுக்குள்ளே சீன் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெட்ரூமில் வந்து உட்காரு. அவர் ஆக்சுவலி நாங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா டக்குன்னு இவர் வராருன்னா ஒரு மரியாதை எனக்கே தெரியாமல் இப்படி எந்திரிச்சிரும். ஸோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிற விஷயம். அண்ட் தானாக ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அண்ட் அவங்கெல்லாம் நடிக்கிறத பார்த்தும் சரி, முக்கியமாக யோகி அண்ணா வந்து ஸ்பாட்டில் ஒரு இம்ப்ரவைசேஷன் ஒன்று பண்ணுவார். அதனால கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி. நான் இப்போ தான் உள்ள இந்த தியேட்டர்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி சினிமாக்குள்ளே வரணும் நடிக்கணும் அப்படின்போது இவங்க கூட நடித்ததில் எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக தான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்பாட்டில் ஒவ்வொரு டைலாகுமே வந்து என்ன ஒரு நீங்கள் கவுண்டர்னா அதில் ஒரு சின்னதாக ஒன்று அண்ணா கிட்ட சொல்லுவாங்க. அண்ணா ஒரு லைவாக சொல்லும் போது இவர் சிரிச்சிருவார். ஸோ தட் அது கேமராவில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க ஆடியன்ஸா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நானே கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த படம் நடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ 2-3 படம் பண்ணும்போது அந்த இடத்துல இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஸோ எனக்கு வந்து இது வந்து இந்த ஒரு ஸ்டார்ட் வந்து எனக்கு பேபி அண்ட் பேபி வந்து ஒரு வெரி குட் சைன் ஆன் 2025. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் படமாக தேட்டரில் என்னை பார்க்க போகிறதுனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த மாதிரி சோல்ஃபுல்லாக அந்த மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் உண்மையாலுமே நிறைய பேர் இதுல நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க, நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் அவங்களுக்கும் ஒரு லேர்னிங்கா இருந்திருக்கும் அண்ட் அவங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கேமராமேன் சாரதி, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னன்னா இவ்வளோ பெரிய க்ரூவில் கொஞ்சம் டைம் எடுக்காம அதே மாதிரி குவாலிட்டி குறையாம எடுத்து தரணும். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அவர் எல்லா இடத்துலையுமே அவருக்கு ப்ரெஷர் தான். பட் அது எதையுமே வெளிக்காட்டிக்காம அவர் ஒவ்வொரு ஷாட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதாக இருக்கட்டும், அழகாக அவ்வளோ வேகமாக லைட் பண்ணுவார். ஆனால் ஃப்ரேமிங் அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு அழகாக ரொம்ப சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு சாதாரணமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன், அதுக்கப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஓம் பிரகாஷ், அவர்லாம் வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, அந்த ஃபைட் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வேற ஒருத்தர்னா ரொம்ப நாள் டைம் கேட்பாங்க. எங்களுக்கு வந்து டைமும் கிடையாது. ஏன்னா ஆர்டிஸ்டோட டேட்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா எல்லாருமே பிஸியாச்சு. அந்த டைமுக்குள்ள எல்லாமே பண்ணி நான் சொல்கிற சீக்வன்ஸ் எல்லாமே அவர் பண்ணி தரணும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்டாக ரொம்ப ஒர்க் பண்ணி அவரும் பண்ணார். எடிட்டர் அனந்தலிங்க குமார், அவரும் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் நோபல் மாஸ்டர்லாம் என்ன சொல்கிறது, நான் அம்மா சாங்க்கெலாம் நான் எழுதியே வச்சுருந்தேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் எழுதியே வச்சுருந்தேன். அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரவைஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் உட்காந்து நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணி அந்த சாங்லாம் வந்து என்னென்னா நைட் ஃபுல்லாக எடுக்கிறோம். பட் குழந்தை யோசிச்சு பாருங்க, நைட்டு ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் கண்டென்ட் மாறக்கூடாது. அதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கு ஷார்ட் பிரிச்சு யோகி பாபுலாம் நைட்டு என்ன சொல்கிறது, டேவிலையும் ஒர்க் பண்ணி நைட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு யோகி பாபு சார். அவர்லாம் என்ன சொல்ற நண்பர் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு மனசு வேணும். டெஃபினெட்லி பயங்கர சப்போர்ட். அவர் இல்லைன்னா இந்த படங்கிறது நான் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக ஒன்று இருக்கும். ஸோ அவர்லாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாருமே ஒர்க் பண்ண லைட்மேன்லேருந்து ஆல் டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட்டு நாள் வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. 2வது நாள் அந்த படம் போகிறத பார்த்துட்டு எல்லாருமே அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்ல படம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு எல்லாருமே உள்ளே வந்து பயங்கர கஷ்டப்பட்டாங்க. எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க.
அப்படி சப்போர்ட் பண்ண எல்லா ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. அப்புறம் அந்த ஊர் மக்கள் பொள்ளாச்சியில தான் ஷூட் பண்ணோம். பொள்ளாச்சியில ஊர் மக்கள், அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவங்க ராதாகிருஷ்ணன், ஹரி, அவங்க பசங்க எல்லாருமே என்ன சொல்றது, அவர் வீடு அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வீடு கட்டியிருக்காரு. அந்த இடத்துல ஆணி அடிக்கணும், ஃபோட்டோ மாட்டணும். இவங்களோட இவரு சத்யராஜ் சார் வீடுன்னா இவரோட ஃபோட்டோ மாட்டணும்ல. அவங்க பையன்ட்ட கேட்குறாங்க. கேட்டோடனே அவங்க பையன் போய் அப்பாட்ட கேட்குறான். அப்பா ஃபோட்டோ மாட்டணுமா, ஆணி எடுக்கணும்ல அப்படின்னு கேட்டது. புது வீடு. உடனே அவர் அப்பா வந்துட்டு என்னங்கிறாரு, ஃபோட்டோ மாட்டினா ஆணி அடிக்க தானே செய்யணும், அடிக்க சொல்லு அப்படிங்கிறாரு. எனக்கெல்லாம் அது பயங்கர. ஏன்னா யாருமே புது வீட்டில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னென்னமோ அட்டுழியம் பண்ணிட்டோம் அந்த வீட்டில். பார்த்து உடைக்காத அப்படின்னா டொப்புன்னு ஒருத்தன் போடுவான். அவரே வந்து விடுப்பா தெரியாமல் போட்டிருப்பாரு ஹவுஸ் ஓனர். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஊர் மக்கள், நாங்கள் போகிற இடமெல்லாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட். ஏன்னா ஆர்டிஸ்ட்டை பார்த்த உடனே அவங்களுக்கும் ஒரு ஜாலி ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது. அதனால அதேமாதிரி டீம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ பெரிய விஷயத்த கஷ்டம்தான், கஷ்டம் இல்லை, பட் முடிக்க முடிஞ்சது அழகா. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ஸ் போய் பேபி அண்ட் பேபி பார்ப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேட் அ கிரேட் ஃபன். தேங்க்யூ. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.